உங்க பேட் ஹேபிட்டை எஃபர்ட்லெஸ்ஸாக குயிட் பண்ண முடியும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஹை செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கிறவங்கள பத்தி சயின்டிஸ்ட் ஒரு ரிசர்ச் நடத்தினாங்க. அண்ட் அதுல அவங்க தெரிஞ்சுக்கிட்ட செம்ம மேட்டர் என்னன்னா, அவங்க நம்மள மாதிரி டெம்டேஷன் கூட ஃபைட் பண்றது இல்ல. ஆனா அதுக்கு பதிலாக அவங்க அந்த டெம்டிங்கான சுச்சுவேஷன்ஸே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வியட்நாம் யூஎஸ் வார் அப்போ 20% ஆஃப் த அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் ஹெராயின்க்கு அடிக்ட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்க திரும்பி யூஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா அதுல 15% ஆஃப் த சோல்ஜர்ஸ் ரெக்கவர் ஆயிட்டாங்க. அவங்களோட என்விரான்மெண்ட் மாறினதுக்கு அப்புறமா அவங்களோட ஹேபிட் ஆட்டோமேட்டிக்காவே மாறிடுச்சு. ஸோ அடுத்த வாட்டி ஸ்க்ரோல் பண்ணணும்னு சொல்லி தோணும் போது உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக இன்ஸ்டாவே டைரக்டா டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா வில் பவர்ன்றது வெறும் ஷார்ட் டேர்முக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனா உங்களுக்கு லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் தெரியணும்னா உங்க என்விரான்மெண்ட் அல்டர் பண்றது தான் பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் உங்க பேட் ஹேபிட்டை குவிட் பண்றதுக்கு நீங்க உங்க என்விரான்மெண்ட்ல என்ன சேஞ்சஸ் பண்ண போறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.